ரஜினி சாரும் அமிதாப் சாரும் இருக்கிறதால செட்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்களுக்கு. சார் 175 படம் பண்ணிட்டாரு, அவர் 600+ பண்ணிட்டாரு. ஷார்ட் ரெடினா வந்து நின்றுவாங்க. ரஜினி சார் கூட எழுந்து வருவார், அமிதாப் சார் அங்கேயே உட்காந்துருப்பார். எது இப்போ இதான் அவருடைய பொசிஷன்னா அந்த பொசிஷனில் அவர் தான் பொசிஷன் கொடுப்பார். யூஸ்வலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு பொசிஷன் எடுப்போம் நாங்கள். அப்புறமா தான் ஆர்டிஸ்ட் கால் பண்ணுவோம். பச்சன் சார் அதை செய்ய மாட்டார், அவர் பொசிஷன் வந்து உட்காருவார். ஸோ நாங்கள் பதறுவோம், சார் நாங்கள் கூப்பிட்றோம் சார், நீங்கள் போனேன், டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், நான் கொடுக்குறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. பச்சன் சார் என்ன சொல்லுவாருன்னா, ஐ எம் இந்த சீன் மூட், நீங்கள் எனக்கு ஒரு சீனை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மூடில் இருக்கேன், ஐ டோன்ட் வாண்ட் அவுட் அண்ட் கம். ஸோ நான் அதிலே உட்காந்துருக்கணும் அப்படின்றது அவருடைய ப்ராக்டிஸ். ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேர் கேரவன் இல்லாத காலத்தில் இருந்து வர்றதாலேயோ என்னமோ அவங்களுக்கு கேரவான்ன்றது மேக்கப் பண்ணிவிட்டு கீழே இறங்குறதுக்கு மட்டும்தான். மற்றபடி அந்த சீன் முடிகிற வரைக்கும் அவங்க திரும்ப கேரவானுக்கு போக மாட்டாங்க. 10 o'clock நீங்கள் வந்து அவருக்கு சொல்கிறீங்கன்னா 9:55 செட்டுக்கு வந்துடுவார். ஆக்சுவலாக இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய டிசிப்ளின் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன். இந்த உயரத்துக்கு வந்தது அதுதான். நான் எனக்கு லேர்னிங் வந்து அதுதான். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய அனுபவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கல, நீங்கள் அவங்க கற்றுக்கிட்ட அளவு கற்றுக்கவே முடியாது. ஸோ பி ஹம்பிள்.